நம்முடைய இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 1வது அதிகாரம் வசனம் 12, 13வது வசனங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 1வது அதிகாரம் வசனம் 12, 13வது வசனங்களை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். சின்னதாக உள்ள ஒரு குட்டி கதை. ஒரு சிறு குழந்தை அந்த சிறு குழந்தைக்கு ஒரு 10-11 வயது, பிட்வீன் 10 and 11. அந்த சிறு குழந்தை என்ன செஞ்சிருச்சுன்னா, ஸ்கூல் முடிஞ்சு போகும் பொழுது ஒரு ஸ்குவீரல், அதாவது துப்பாய் அணில் அடிபட்டு சைட்டில் நடந்து தாங்கி நடந்து போய்கிட்டு இருக்கிறத அந்த சிறுமி, அந்த சின்ன குழந்தை நடந்து போகும்போது ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வழியில் அதை பார்த்துச்சான். பார்க்கும்போது இதை தூக்கிட்டு போகலாமா வேணாமான்னு சொல்லும்பொழுது, பரவாயில்ல இதை தாங்கி தானே நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சிறு குழந்தை அந்த ஸ்குவீரலை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சான். பார்த்தா அந்த அணிலுக்கு காலு உடைந்து இருந்ததாம். அப்போ வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி, இந்த மாதிரி இந்த அணில், இந்த துப்பாய்க்கு கால் உடஞ்சிருச்சு, அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதனுடைய பேரண்ட்ஸு, அவங்க அம்மா எல்லாரும் கிளினிக்கு போய் அந்த அணிலுக்கு வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் செஞ்சு இன்றைக்கி அந்த அணிலுக்கு வேண்டிய எல்லா ஆகாரம், என்னென்ன அணில் சாப்பிடுமோ, தெம்பிக்காய் ஜூஸ்லேருந்து என்னென்ன ஜூஸ் குடிக்க முடியுமோ, பப்பாயா ஜூஸ்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்து அந்த அணிலாகப்பட்டது நல்லா புஷ்டியாக அவனை கையோடையே அந்த அணில் அவங்க கூடயே இருந்ததான். அப்போ ஒரு நாள் என்ன நடந்துச்சான், அணில் அவங்க கூடயே இருந்து வீட்டை சுற்றி விளையாண்டு கொண்டே இருந்து வரும் பொழுது ஒரு நாள் இந்த பெற்றோர்கள் சொன்னாங்களாம், அணில் தான் நல்லா இருச்சே, நீ விட்டுறேன், அது போட்டோம், நல்லபடியாக போய் சந்தோஷமாக இருக்கட்டுமேன்னு சொல்லும்போது அந்த குழந்தை, அந்த 10-11 வயது ஒரு சின்ன குழந்தை சொல்லிச்சான், இது காயப்பட்ட அணிலுமா, இது காயப்பட்ட ஒரு அணில். இந்த ஸ்குவீரல் ரொம்ப அடிபட்டு நொந்து போனது, யாருமே உதவி செய்ய வரல. இன்றைக்கி நம்ம தான் கூட்டிகிட்டு போய் அந்த அணிலுக்கு வேண்டியதை எல்லா காரியத்தையும் நம்ம பண்ணதுனால இந்த அணில் நம்ம கூடயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள் நடந்ததான். இந்த காரியத்தை குறித்து நான் நம்மளுடைய ஆன்லைனில் இந்த காரியத்தை குறித்து படித்தேன். அதற்கும் இந்த நாளிலே நம்ம எடுத்திருக்கிற வேத பகுதிக்கும் என்ன அதனுடைய கனெக்ஷன் இருக்கிறது, இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய அடையாளம் என்ன? இன்னைக்கு வந்திருக்கிற ஐயா அம்மா, சிறு குழந்தைகளிலிருந்து பெரியோர் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு சில்ட்ரன் சண்டேயாக இருக்கிறபடினாலே இதனுடைய ஐடென்டிட்டி என்ன, இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் என்ன? சிறார்கள் ஞாயிறு, இல்லைன்னா என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு போதகர் சொன்னது போல 3-4 வாரமாக நம்ம தேவ குழந்தைகள், காட்லி சில்ட்ரன், காட்ஸ் சில்ட்ரன், தேவ பிள்ளைகள். இன்னைக்கு 1 வயதாக இருந்தாலும் அது கடவுளுடைய பிள்ளை தான், 7 வயசாக இருந்தாலும் அது தேவனுடைய பிள்ளை தான், இல்லை 20 வயதானாலும் நீ ஆண்டவருடைய பிள்ளை தான், இல்லை உனக்கு 70 வயதானாலும் நீ தேவனுடைய பிள்ளை தான். எடுத்துக்கொள்வோமா, யோவான் 1வது அதிகாரம் வசனம் 11, 12, 13வது வசனத்தை மெதுவாக நாம் வாசிக்க கேட்போம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பிரியமான தேவஜனமே, யோவான் எழுதுகிறார், சுவிசேஷ யோவான் இந்த முதல் அதிகாரத்தில் முதல் 15, 16, 17 வசனம், இந்த முதல் சாப்டரை நீங்கள் பார்க்கும்போது, அந்த முதல் பகுதியை நீங்கள் பார்க்கும்போது வரப்போகிற மேசையாவை குறித்து யோவான் எழுதுகிறார். வரப்போகிற மேசையாவை குறித்து, யார் அந்த இயேசு, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னத்தை குறித்து எதை செய்ய வரப்போகிறார்,
அவர் யாராலே அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி சுவிசேஷ யோவான் இந்த முன்னுரையை அவர் எழுதுகிறார். இன்ட்ரோடக்ஷனாக அதை எழுதுகிறார். எப்படின்னா, ஒருத்தர் வரப்போறாரு, அவர் மேசையாவாக வரப்போறாரு, ஜனங்களுடைய பாவங்களை தீர்க்கும்படியாய் வரப்போறாரு. மறுபடியும் வாசிப்போமா அந்த 12வது வசனத்தை? நம்ம ஒவ்வொரு வரியாக நம்ம வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். பிரியமான தேவஜனமே, முதல் பகுதியாக இன்ட்ரோடக்ஷனாக இல்ல கருத்தாக பார்க்கும் பொழுது, இன்னைக்கு பிதாவானவர் இயேசுவை பூமிக்கு அனுப்பின பிறகு அந்த இயேசுவை சிறு குழந்தையிலிருந்து பெரியோர் வரைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை சொந்த இரட்சகராய் அவரோடு இருக்கும் பொழுது, அந்த ரட்சிப்பை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கும்படிதான ஒரு இன்ட்ரோடக்ஷனாக அங்க சுவிசேஷ யோவான் அதை எழுதுகிறார். சுவிசேஷ யோவான் அதை எழுதுகிறார். தெளிவாக அது விளக்கி அழகா சொல்ற. நீ நம்புறியா? ஓகே. நீ விசுவாசிக்கிறியா? ஓகே. இன்னைக்கு நீ தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு நீ ஆண்டவருடைய பிள்ளைனா அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். இன்னைக்கு நான் மலேசியாவில் ஹாஸ்பிட்டல் மெலாக்காவில் நான் பிறந்தேன். என்னுடைய தகப்பனார் பேர் தங்கமுத்து, என் தாயின் பேர் எஸ்தர்ன்னு சொல்லி எனக்கு முதல் பிறந்த சூறா கொடுத்தாங்க. அந்த பிறந்த பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போய் தான் எனக்கு 12 வயது வரும் பொழுது நான் ஜேபிஎனில் போய் என்னுடைய ஐசிஐ நான் போய் எடுத்தேன். இப்போ நான் சொல்ல முடியும், இன்றைக்கி நான் மலேசியாவில் பிறந்த ஒரு 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 குடியுரிமை, ஐ எம் அ நேஷ்னாலிட்டி, நான் மலேசியன் குடியுரிமை பெற்றவன். இன்றைக்கி அதே போல் இங்கே இருக்கிற நீங்களும் நானும் நமக்கு ஐசி இருக்குது. ஏன்னா ஐசி இல்லாமல் நம்ம எங்கேயும் போக முடியாது, நம்ம ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களுக்கு எந்த எலிஜிபிலிட்டியும் நமக்கு கிடைக்காது. இன்றைக்கி ஐசி இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமாங்க சொல்லுங்கள்? நீல ஐசி வச்சுக்கிட்டே நம்ம ஒன்றுமே அநேக காரியங்களை செய்யணும்னா சோப்பு ஐசியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? அதுவும் ஒன்றுமே செய்ய முடியாது. பிறந்த சூறை வச்சுக்கிட்டு இன்னும் ஐசு கிடைக்காதவங்க இன்னும் போராடி கொண்டு தான் இருக்காங்க. பிரியமான தேவஜனமே, இதனுடைய கருத்தாக என்னவென்று சொன்னால், இன்னைக்கு இயேசு பிதாவானவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பின அந்த இயேசுவை, மேசையாவை இன்னைக்கு நம்ம விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்கும் சரி நமக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியாய் பிறந்த குழந்தையாகவும் இருக்கலாம், 70 வயசு அம்மாவும் இருக்கலாம், இல்லை 70 வயசு ஐயாவும் இருக்கலாம். அந்த ஐடென்டிட்டி நமக்கு இருக்காயா? யோசித்து பார்ப்போம். நீ ஆண்டோடைய பிள்ளை, நான் தான் பேப்டிசம் எடுத்துட்டேனே, நான் தான் சர்ச்சுக்கு வரேனே, நான் தான் தசமா பார்க்க போகிறேன், நான் தான் காணிக்க போகிறேனே, நான் தான் சர்ச் ஆக்டிவிட்டிலாம் வரேனே, நான் ஆண்டோட பிள்ளை தானே? இல்லையா? இல்லை. அந்த ஃபண்டமெண்டல் என்னன்னு அந்த பேசிஸை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு யார், எதுக்கு வந்தார், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை தான் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அது தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லப்படும். இன்னைக்கு நீங்கள் யாராவது போயிட்டு நீ இன்னார் வீட்டு பிள்ளை, இன்னார் வீட்டு பிள்ளை, இன்னார் வீட்டு பிள்ளைன்னு சொன்னால் அந்த பிள்ளை கரெக்டாக சொல்லணும், எங்கள் அப்பா பேர் இது, எங்கள் அம்மா பேர் இது. அதே போல் பாஸ்டர் சில வாரங்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ணார். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே டேட் ஆஃப் பர்த்தை தான் சொன்னாங்க. கடைசியாக பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க பேப்டிசம் பண்ண டேட்டை தான் அவங்க பிறந்த டேட்டாக சொன்னாங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, நான் மறுபடியும் இந்த வேத பகுதிக்குள்ளாக நான் வருவோம். யோவான் 1வது அதிகாரம் அந்த 12வது வசனத்தில் பார்க்கும்போது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாய் அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும்னா முதல் காரியங்க, ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் வானத்தையும் பூமியும் படைத்தவ தேவனுடைய பிள்ளைன்னு யாருன்னா அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை தான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை தான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயாவே காணுங்க. அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை தான் அது தேவனுடைய பிள்ளை. those who obey,
டு பி சில்ட்ரன் ஆஃப் காட். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? நம்ம எடுத்துக்கொள்வோம். இது ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனம் 21 24 வரை. இது ஆதாம் ஏவாளின் காலத்தில் நடந்த ஒரு பகுதி. ஆதியாகம 3வது அதிகாரம் வசனம் 21 தொடங்கி 24 வரை வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். பிரியமான தேவஜனமே, இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அழகாய் படைத்து ஈஸ்ட் பகுதியில் இருக்கிற ஏதேன் தோட்டத்தை அழகாய் உண்டு பண்ணி ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வச்சு அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாரு? ஆதாம். யாரு? ஆதாம். வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஏவாள் பிக்சரில் வராங்க. வாழ்க்கைக்குள்ளே ஆதாமோட வாழ்க்கையில் ஏவாள் வரும் பொழுது, ஏவாள் ஒரு நாள் இது சில்ட்ரன் கதைகள், ஸோ எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. இது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாள் போகிறாங்க, அங்கே இருக்கிற பழத்தை எடுக்கிறாங்க, இங்கே வராங்க ஆதாம்கிட்ட கொடுத்து, ஆதாமே இது சாப்பிட்டு பாரு நல்லா இருக்குமே, ஆதாமே இது சாப்பிட்டு பாரு நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஏவாள் இந்த காரியத்தை சொல்ல, ஆதாம் சொல்கிறாரு, என்ன கேட்டார், என்ன பண்ணார், ஏது பண்ணாங்க, அந்த இடத்துல எழுதப்படவில்லை. ஆனால் ஏவாள் சொல்கிறா, ஆதாமே இந்த பழத்தை நீ சாப்பிட்டு பாரேன், நீனு சாப்பிட்டு பாரேன். அதுக்கு ஆதாமும் எடுத்துட்டு ஏவாள்கிட்ட வாங்கி இவரையும் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு தெரியும் இந்த கதை. அவர்கள் புத்தி தெளிந்து போனார்கள், இருதயம் திறக்கப்பட்டது, சிந்தனை திறக்கப்பட்டது, ஒரு மாமிச ரீதியிலே அவர்கள் திறக்கப்பட்டு போனார்கள். இதுக்கு முன்னுக்கு ஒரு பிரசன்னத்தினால மூடப்பட்டிருந்த ஜனங்களுக்கு என்னைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டார்களோ அந்த பிரசன்னம் அவர்களை விட்டு மறைந்து போனது. அவர்கள் மாமிசத்துக்குள்ளாக காணப்பட்டார்கள்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் வராரு, தோட்டத்திற்குள்ள பிரவேசிக்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற, ஆதாமே நீ எங்கே இருக்கிற ஆதாமேன்னு கேட்கும்போது ஆதாம் வராரு. ஆதாமும் ஏவாள் வந்துட்டு கேட்குறாரு, என்னப்பா பண்ண அப்படின்னு. இல்லை ஆண்டவரே, நான் பழம் சாப்பிட்டேன், அவங்க கொடுத்தாங்க, அதான் நான் சாப்பிட்டுட்டேன் ஆண்டவரே. ஏன்பா ஏன் சாப்பிட்ட? நான் தானே சொன்னல சாப்பிடாதுன்னு, எல்லாத்தையும் சாப்பிடு. அது என்ன தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற பழத்தை நீ ஏன் சாப்பிட்ட? ஆண்டவர் முடிவு எடுக்கிறாருங்க, கடைசியாக வருது. அதனால தான் அந்த 24வது வசனத்தை வாசிப்போமா? அவர் மனுஷனை துரத்திவிட்டு அதாங்க கீவேர்டு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளையே என்றால் கீழ்படுகிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு கீழ்படியலைன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? அங்கதான் அந்த கீழ்படிதனுடைய பாண்டேஜ் உடைஞ்சு போச்சு. எங்க? அதுக்கு முன்னுக்கு ஒரு இடத்துல உடைஞ்சு போச்சு. ஆண்டவர் 3 தூதர்களை உண்டு பண்ணி லூசிபர் ஆனவன் தேவனுடைய சமூகத்தில் பெருமையும் கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவர் மேலேருந்து அப்படியே அவனை தள்ளிட்டார். 2வது அங்கே மேலே பிரீச் உடஞ்சிருச்சு. 2வது உடையுது எங்கே? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவரோடு கொண்டு இருக்கிற அந்த கீழ்ப்படிதலினுடைய உடன்படிக்கை, கீழ்ப்படிதலினுடைய பாலம், கீழ்ப்படிதலினுடைய உறவு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனுக்கும் உடைக்கப்பட்டு போனது. ஏன் தெரியுங்களாங்க? கீழ்படியல. இன்னைக்கு 1 வயசு பிள்ளைக்கு இன்னைக்கு அப்பா அம்மா என்னத்தை சொல்லி கீழ்ப்படிய வைக்கிறோம்? என்னத்தை சொல்லி கீழ்ப்படிய வைக்கணும்? யோசித்து பார்ப்போம். ஐயாமார்கள் இருக்கீங்க, அம்மாமார்கள் இருக்கீங்க, அன்றைக்கி அனுபவப்பட்ட அண்ணன்மார்கள் அக்காமார்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கி பிள்ளைங்க வளர 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 முன்னெல்லாம் அப்பா அம்மா ரோத்தான் எடுத்தாலே பிள்ளைங்க அப்படியே அலறுவாங்க. வீட்டில் இருக்கிற பைப்புக்கு தவ கரெக்டாக வெட்டி வச்சுருப்பாங்க வெள்ளை நீட்டுக்கு. இப்போ இருக்கிற அம்மாமாருங்க 30, 40 வயசு, 50 வயசு. உங்கள் காலத்தில் நடந்த விஷயம். பைப்பு அம்மா எடுக்கட்டுமா பைப்பை அப்படின்னாங்கன்னா அப்படியே வட 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 வடன்னு ஆடும்.
ரோத்தான் எடுக்கட்டுமா இல்லை பெல்ட்டை கழட்டணுமா? இப்போ பயம் வரும். ஐயோ அப்பா பார்த்துருவாரு, அப்பா ஏசிடுவார். இன்னைக்கு வளர்கின்ற சிறு குழந்தைகளுக்கு, தேவனுடைய குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான கீழ்ப்படுதலை கொடுத்து வளர்க்குறோம்? ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படின்னு சொல்லி வளர்க்குறோமா, இல்லை உலகம் என்ன சொல்லுது அதுக்கு ஏற்ற மாதிரி சபையில் நீ கீழ்ப்படிந்து நடன்னு சொல்லி சொல்கிறோமா? சபை சொல்கிற கீழ்ப்படிதலை கேட்டு உலகத்துக்குள்ளே பூந்து உலகத்தில் கீழ்ப்படிதலோடு வாழறோமா, இல்லை உலகம் சொல்கிற கீழ்ப்படிதலை கேட்டு நீ சபைக்குள்ளே வந்து அதை நீ பின்பற்றுகிறாயா? இது கேள்விக்குறி. இன்னைக்கு நம்ம எந்த கீழ்ப்படிதலை பின்பற்றுகிறோம்? வசனத்தின் படி தேவ பிள்ளைனா நீ வசனத்தை தான் கீழ்ப்படியணும், வேற நோ சாய்ஸ். ஆண்டவருடைய வசனம் தான் நம்மளை கீழ்ப்படுத்தும். கீழ்ப்படியலனா வாழ்க்கை கிழிஞ்சிருங்க, வாழ்க்கை கீழ்பட்டு போயிடும். இது வார்த்தை சொல்லுது, வசனம் சொல்லுது. மறுபடியும் கேட்போம் அந்த பகுதி. அதே தான், ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த கீழ்ப்படிதலினுடைய உடன்படிக்கை, அந்த பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சு. ஆண்டவர் ரொம்ப சங்கடமாறாரு. உங்கள் வீட்டுக்கு உங்களோட பிள்ளைய நீ கீழ்ப்படியலன்னு சொல்லிட்டு வீட்டை திறந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுவீங்களாங்க? சொல்ல முடியுமா? இல்லை சொல்ல தான் மனசு வருமா? யோசித்து பார்ப்போம். ஐயா அம்மா உங்களோட பிள்ளைங்களுக்கு உட்காந்து எந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக முழங்கால் படைட்டு கடைசியாக ஜெபம் பண்ணீங்க? வந்திருக்கிற ஐயா அம்மா, இங்கே வந்திருக்கிற சகோதரி, என்னைக்கு அம்மா அப்பா நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணீங்க? என்னைக்கு கடைசியாக உங்கள் பெத்த பிள்ளைங்களுக்காக முழங்கால் படியிட்டு உபவாசம் பண்ணி கண்ணீரோடு ஜெபம் பண்ணீங்க? யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே என் பிள்ளை கீழ்ப்படியில, பெற்றவங்க நான் ஜெபம் பண்ணேன் என் பிள்ளைக்கு. ஆண்டவரே என் பையன் தலைதெறிக்க ஆடுறான், ஆண்டவரே அம்மா அப்பா நீ ஜெபம் பண்ணி என் பிள்ளைக்கு. என் பிள்ளை தான் எல்லாமே செஞ்சிருவானே, என் பிள்ளை தான் நல்லா படிச்சிருக்கானே, என் பிள்ளை தான் படித்து பட்டதாரி ஆகிட்டானே, என் பிள்ளை தான் நல்ல கிரேட் வச்சிருக்கிறேன். ஐயா, உலகம் வேற, சபை தேவனுடைய பிரசன்னம் வேற. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படிஞ்சாதான் நன்மைகள் வந்து சேரும். கீழ்ப்படுகிறவன் மட்டும்தான் சகோதரனா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள குழந்தையை வளர்க்கும் பொழுது தான் அது தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்ம பெற்றவங்க நம்மளை கீழ்ப்படிஞ்சு சபைக்கு வந்து உட்காரே, பேசாத, பைபிள் எழுது, ஆண்டவரோட வசனத்தை கேளு சொல்லி சொன்னதுனால தான் இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஆமென். இதை எக்ரி பண்ணுறவங்க எல்லாரும் ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. அதே போல் இன்னைக்கு வளர்ந்து வருகிற குழந்தைகளுக்கு அந்த பயம், தேவனுக்கு பயப்படுற குழந்தை தான் அது தேவனுடைய பிள்ளையா இருக்கும். 13வது வசனத்தை வாசிப்போமா தொடர்ந்து? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் 13 யோவான் 1:13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இதை இன்டர்பிரேட், அதாவது இதை நான் எப்படி வியாக்கியானம் பண்ணுறேன்னா, இதை இயேசு வருகிறதை குறித்து யோவான் எழுதினார். யார் இயேசு எப்படி பிறந்தாருன்னா, அவர் ஜீவமாய், அதாவது விசேஷ வண்ணமாய் பிறக்கப்பட்டார் என்று சொல்லி அந்த கருத்தை தான் இந்த இடத்துல யோவான் அதை எழுதுகிறார். தேவனாலே பிறந்தவர் தான் இயேசு. அதே போல் இங்கே இருக்கிற சின்ன குழந்தை, அது குழந்தையாக இருக்கலாம், 2 வயசாக இருக்கலாம், 3 வயசாக இருக்கலாம், 7 வயசாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைனா முதலாவது அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது தான், கீழ்ப்படுகிற பிள்ளை தான் யூ ஆர் கால்ட் டு பி அ காட் சில்ட்ரன். அல்லேலூயா. அப்போ தான் நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவன் கொடுத்த பிள்ளை, இது ஆண்டவருடைய பிள்ளை, இது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி நம்மளால் காரியங்களை உறுதிப்படுத்த முடியும். எப்படி எனக்கு ஐசி இருக்குது, வி ஆர் மலேசியன், வி ஹேவ் ஐசி. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நான் எங்கே போனாலும் எனக்கு குடிமுறை, ஐ ஹேவ் அத்தாரிட்டி. நான் எங்கே போனாலும் எனக்கு லோன் கொடு, நான் காடி வாங்க முடியும், நான் வீடு வாங்க முடியும். நான் எங்கே போனாலும் எந்த நைட் போனாலும் போலீஸ் என்ன கேட்டாலும் யூ ஹேவ் யோர் ஓன் ஐடென்டிட்டி. எஸ், ஐ ஹேவ் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, காட்டு, நான் காட்ட முடியும். ஸோ அதே போல தான்
கீழ்ப்படுகிற பிள்ளை தான் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியுங்க. கீழ்ப்படுகிற பிள்ளை தான் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும். அந்த கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து சேரும். அல்லேலூயா. வாசிக்க கேட்போமா? என்ன ஆசீர்வாதம்னா, நான் சீக்கிரமாக கடந்து போகிறேன். மத்தேயு 28:18 நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய பிள்ளைகளுக்கு வானத்திலும் பூமியிலும் என்ன செய்யணும் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, அவர் அதிகாரங்களை கொடுக்குறார். பிதாவானவர் கர்த்தராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன கொடுக்கிறாருன்னா அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் அதிகாரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, முத்திரையை கொடுத்தது மாத்திரமல்ல, உனக்கு எல்லா பிளஸ்ஸிங்கையும் நான் வச்சிருக்கேன். அதை நீங்கள் வாசிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் மற்ற பகுதியில் சங்கீதம் 23:6 அதுமாரி நிறைய வசனங்கள் இருக்கிறது. நன்மைகளை ஆண்டவர் உன் பிள்ளைக்கு கொடுப்பார். சிறு குழந்தைகளுக்கு எந்த பிள்ளை கீழ்ப்படுகிறதோ, எந்த சில்ட்ரன் கீழ்ப்படுகிற சில்ட்ரனுக்கு தான் நன்மை வந்து சேரும். அந்த கீழ்ப்படுகிற சிறு குழந்தைக்கு தான் ஆண்டவர் வானத்திலும் பூமியிலையும் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருப்பார் சொல்லி நம் வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்குறோம். பிரியமான தேவஜனமே, நீங்கள் அடுத்த பகுதியாக பார்க்கும்போது எபேசியர் 6 அதிகாரம் நீங்கள் வசனம் 1, நீங்கள் 1, 2, 3 இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சொன்ன பைபிள் வசஸ் படி பெற்றோர்களே உங்கள் சொந்த பெற்றோர்களே பிள்ளைகளே உங்கள் சொந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்கள். வாசிக்க கேட்போமா? எபேசியர் 6 அதிகாரத்திலிருந்து முதல் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இது நியாயம். இங்கிலீஷ் பைபிளில் வச்சிருக்கிறீங்க பார்த்தீங்களா? இட்ஸ் ரைட். பிள்ளைகளே, சிறு குழந்தைகளே, நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் உங்க பெற்றவங்களுக்கு பெற்றோர்களுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். இட் இஸ் ரைட். யாரா இருந்தாலும் சரி, 7 வயசு இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு 70 வயசில் இருக்கிற இங்கே ஐயா அம்மாமாருங்கள், இல்லை 60 வயசில் இருக்கிற ஐயா அம்மாமாருங்கள் இருந்தீங்கன்னா, உங்களோட பெற்றோர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா, ஒருவேளை நடக்க முடியாதவங்க, ஒருவேளை நடக்கிறவங்க, ரொம்ப வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வார்த்தை. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் எத்தனை வயசு ஆனாலும் என்ன சொல்லணுமா? அது ரைட்டு, நீ கீழ்ப்படி தான் ஆகணும். மறுபடியும் வாசிப்போமா அந்த வசனத்தை? பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இது நியாயம். அடுத்தது, உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கன பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, நம்ம சொன்னபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை தான், கீழ்ப்படுகிற பிள்ளை தான் தேவனுக்கு பிள்ளையாக இருக்க முடியும் என்றது ஏன் இந்த பகுதியில் யோவான் அதை எழுதுகிறாருன்னா, இந்த பகுதியில் ஏன் சொல்லப்படுகிறது அதை வியாக்கியானம் செய்ய நான் விரும்புகிறேன். என்னவென்றால், முதல் சொன்னது போல லூசிபர் கீழ்ப்படியாமை பெருமை வந்ததுனால தள்ளப்பட்டான். இந்த 2வது பகுதியில் பார்க்கும்போது ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அவங்க 2 பேத்துக்கும், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவு உடைக்கப்பட்டு போனது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல தெரியுங்களா? அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சாரால் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொஸ்த புத்திரன் ஈசாக்கு தான் நான் கொடுப்பேன், வேற நான் எதுவும் கொடுப்பேன்னு ஒன்று சொல்லலை. ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் தெளிவாக சொன்னார், உனக்கு ஒரே ஒரு சொஸ்த புத்திரன் தான், அது ஈசாக்கு, உன் மனைவி சாரால் தான் பெத்தெடுப்பான். ஆபிரகாம் அதை விட்டுட்டு மனைவி சொல்கிற வார்த்தைக்கு கேட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணினதுனால அங்கேயும் 2வது தரம், 2ல் இது அடுத்து பல காரியங்களுக்கு பிறகு மறுபடியும் ஆண்டவருக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் மனுஷனுக்கோடு இருக்கிற அந்த உறவில் கீழ்ப்படியாமல் போனதுனால மறுபடியும் அந்த உடன்படிக்கை, ஆண்டவரோடு கொண்டு இருக்கிற கீழ்ப்படிதலின் உறவு மறுபடியும் உடைக்கப்பட்டு போச்சு. ஆண்டவர் சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி கீழ்ப்படிய போனதெல்லாம் பரவாயில்ல, நீ என்னை தோட்டத்தை விட்டு போன்ட்டாரு. மறுபடியும் சோதோம் குமாரா காலத்திலேயே தான் நடந்தது, நோவாவின் காலத்திலையும் அதான் நடந்தது. இப்போ ஆபிரகாமு ஈசாக்கு யாக்கோப்பின் காலத்தில் ஈசாக்கு யாப்போக்கு வரத்துக்கு முன்பதாகவே தேவன் ஆகார் பார்க்கும்போது ஆபிரகாம் குடும்பம், ஆண்டவர் சொன்னது ஒன்று, இவ கீழ்ப்படியாமல் செஞ்சது ஒன்று, அது நிமித்தமாய் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு நடுவில் உடைக்கப்பட்டது கீழ்ப்படிதல்.
உடைஞ்சு போச்சுங்க. மறுபடியும் நெகேமியாவின் காலத்தில், யோனாவின் காலத்தில், எல்லா வேதத்தின் அடிப்படையில் இந்த 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 அதாவது ஜெனசிஸ்லேருந்து when you come to மலாக்கி, மல்கியா புஸ்தகம் வரைக்கும் பார்க்கும் பொழுது கீழ்படுகிறாங்க, கீழ்படியில, கீழ்படுகிறாங்க, கீழ்படியில, கீழ்படுகிறாங்க, கீழ்படியில, இப்படியே தான் உடைக்கிறதும் பூட்டுறதும், உடைக்கிறதும் பூட்டுறதும், உடைக்கிறதும் பூட்டுறதுமாய் அந்த ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த அந்த உறவு சில நேரம் கீழ்படுகிறாங்க, சில நேரம் கீழ்படியில. பிள்ளைங்க சில நேரம் கீழ்படியும், சில நேரம் கீழ்படியில, சில நேரம் கீழ்படியும், சில நேரம் கீழ்படியில. பெற்றவங்களுக்கு சில நேரம் ரோத்தம் எடுக்கிறீங்க, சில நேரம் அடிக்கிறீங்க, சில நேரம் பெல்ட் எடுக்கிறீங்க, சில நேரம் வச்சு வாங்குறீங்க. சில பெற்றோர்களுக்கு அட போ, ஒன்றா அடித்து எனக்கு கடுப்பு தான்டா, நீ கேட்டால் கேளு, இல்லையா போ அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறாங்க சில பேரண்ட்ஸு. பிரிமான் தேவ் ஜனமே, இந்த முதல் காரியமாக கீழ்படுகிறது. கீழ்படுகிற பிள்ளை தான் தேவனுடைய பிள்ளை. ஆபிரகாமும் இந்த சாராக்கு நடுவில் உடைக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் வராருங்க, இயேசு வராரு. எப்படி வராரு? மேசையா வரும் பொழுது அந்த கீழ்ப்படிதலை கட்டும்படியாக சிலுவை பரியந்தமும், எபேசியர் 2வது அதிகாரம் நீங்கள் 8வது வசனத்தை 8-9 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எபேசியன் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 8-9 வாசிப்போமா சீக்கிரமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஓகே, அமர்வோம். தொடர்ந்து நீங்கள் இந்த அடுத்த பகுதியாக என்னவென்றால், மரண பரியந்தமும், இயேசு மரணம் பரியந்தமும் தம்மை தாழ்த்தனவனுமா பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார்னு வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு முதல் காரியம் என்ன தெரியுங்களாங்க? கீழ்ப்படுகிற பிள்ளை தான் அது தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும். கீழ்ப்படுகிற பிள்ளை. எனக்கு எல்லாம் தெரியுமா, நான் தான் நல்லா படிச்சிருக்கேனே, ஒருவேளை நான் எஸ்பிஎம் முடிச்சிருக்கலாம், எனக்கு ஒருவேளை 12 இருக்கலாமா, ஐ கேன் டூ எனிதிங்ல, நான் விதவிதமான ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்க்கு போகலாம், நான் விதவிதமாக படிக்கலாம், நான் விதவிதமான டியூஷனுக்கு போகலாம், நான் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கலாம், நான் காலேஜில் படிக்கலாம், என்னுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வெரி ஹை லெவல், நான் நிறைய சிறப்பான படித்தவன். ஐயா, நீ என்னத்தை தான் படித்தாலும் ஆண்டவர்னு வந்து நிற்கும்போது தேவனுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா வசனம் சொல்லுது, மாம்சத்தினாலும் அல்ல, இரத்தத்தினாலும் அல்ல, ஆவினாலும் அல்ல, சரீர பலத்தினாலோ ஞானத்தினாலோ அறிவினாலோ படிப்பினாலோ அல்ல, தேவனுடைய உதவினால் மாத்திரமே தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் கேட்குற ஒரு எல்லாருக்கும் முன்பதாக நம்ம எல்லாரும் ஒரு பகுதியை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி கீழ்ப்படுகிறதுக்கு நம்மளுடைய இருதயம் நம்ம யோசித்து பார்ப்போம், நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேங்க. யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவில் நான் எவ்வளவு கீழ்ப்படுகிறேன், நான் எவ்வளவு ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நான் கீழ்ப்படுகிறேன். நான் கீழ்ப்படுகிறேன்ற வார்த்தை ரொம்ப சிம்பிளான வார்த்தை. கீழ்ப்படிதல் அது என்ன வந்துருச்சு, சிம்பிளான வார்த்தை தானே ஐயா. கீழ்ப்படிதல்ன்றது ஆண்டவருக்கு ரொம்ப விரும்புகிற ஒரு வார்த்தை. அதே நேரத்தில் அந்த கீழ்ப்படிதல் தான், கீழ்ப்படியில் ஏதேன் தோட்டத்தை விட்டு கிளம்பு. ஆண்டவர் வெரி சிம்பிள். முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. கீழ்ப்படினா படி, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். கீழ்ப்படியிலையா, ஓகே, யூ கோ வித் யோர் ஓன் வே, ஐ நோ நீட் டு பாதர். வேதவசத்துக்கு வருவோமா? முக்கியமான காரியம் யார் தெரியுங்களாங்க? லூக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 15வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அங்கே 2 சன் இருக்கிறார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. லூக்கா 15வது அதிகாரத்தில் 2 ஒரு வசதியானவருக்கு வாசிக்கிறீங்களாமா அந்த வசனத்தை? லூக்கா 15வது அதிகாரம் வசனம் வாசிங்களேன். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். இன்னைக்கு பையன் கேட்கிறாரு, யாருக்கிட்ட? அப்பா கிட்ட கேட்கிறாரு, அப்பா எனக்கு நீங்கள் வீடு காடி உட்காருங்கம்மா, வீடு காடி எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறீங்களே. இன்றைக்கி அப்பா அம்மா, இன்றைக்கி அநேக பெற்றோர்களாக இருக்கிறவர்கள் என்ன திரும்ப செஞ்சுறாங்க, பெரிய பையனுக்கு இந்த வீடு, சின்ன பையனுக்கு அந்த வீடு. பெரிய பையன் எஸ்பிஎம் படிச்சுட்டு முடித்த கையோட யூனிவர்சிட்டிக்கு போவான், அவனுக்கு ஒரு சின்னதாக ஹோண்டா சிட்டி வாங்கி கொடுத்துடலாம். பொம்பளை பிள்ளை வேலைக்கு போகணும் வர்றதுக்கு அதுக்கு ஒரு ஓகே வச்சுக்கோங்களேன், ஒரு டொயோட்டாவில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துடலாம். 3வது பிள்ளைக்கு இப்போ தான் படிக்க போகுது காலேஜுக்கு, அதனால் அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு காடி வாங்கி கொடுத்துடலான்னு அப்பா அம்மா என்ன பண்ணிடுறீங்க, நீங்களே ஆரம்பிச்சிடுறீங்க. பிள்ளை கேட்டுச்சு அவங்கக்கிட்ட ஐஃபோன் 16. நான் கேட்குறேன்,
இல்லை உங்கள் பிள்ளை வந்து அம்மா அப்பா எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுங்க, பிள்ளை கேட்டுச்சா? லாக்டவுன் டைமில் ஸ்கூலுக்கு போக முடியாது. அந்த காலகட்டத்தில் தான் எல்லாருக்குமே டீம் வியூவர் மூலியமாக, ஸ்கைப் மூலியமாக ஃபோனு கொடுத்து வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், நாங்கள் ஹோம்ஒர்க்கை அனுப்புவோம், அதிலிருந்து எல்லா பிள்ளைங்களும் படிக்கட்டும்னு தான் அந்த காலகட்டம். அது 2 வருஷம்தான். அந்த டைமில் தான் எல்லாருக்கும் ஃபோனு வேணும், அதாவது இந்த சோஷியல் மீடியா வேணும், எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கால அவகாசம். ஆனால் இன்னமும் பெற்றோர்கள், நான் இந்த பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு SPM முடிக்கிற வரைக்கும் ஏன் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க? காரணம் என்ன? பிள்ளைங்க இன்னும் படித்து முன்னேறி இன்னும் யூனிவர்சிட்டிக்கே போயிருக்க மாட்டாங்க, இன்னும் காலேஜே முடிச்சிருக்க மாட்டாங்க, இன்னும் SPM இப்போ தான் முடிச்சிருப்பாங்க. அம்மா அப்பா டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு சாப்பிடும்போது பேசுது, அந்த இன்னொரு வீடு வாங்கணுமே, அது பெரியவனுக்கு எழுதி வைக்கிறதா இல்லை 2வதுக்கு எழுதி வைக்கிறதா? அன்றைக்கி 4 மோதிரம் வாங்கணும், எந்த பையனுக்கு எந்த மோதிரம் கொடுக்குறது செக் பண்ணி பார்ப்போம், யாரோட கை நல்லா பெருசாக இருக்குது, பெரிய மோதிரம் அவனுக்கு கொடுத்துரு, சின்ன மோதிரம் இவனுக்கு கொடுத்துரு. KWSP காசு ஒரு இவ்வளோ இருக்குது, அதனால் பெரியவனுக்கு இவ்வளோ, சின்னவனுக்கு இவ்வளோ, 3வதுக்கு இவ்வளோன்னு சொல்லி அவங்க முன்னுக்கே என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பேசுறது. அப்போ பிள்ளை வளர 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 பிள்ளை என்ன கேட்பான், அம்மா அன்றைக்கி என்னமோ சொன்னீங்களம்மா, படித்து முடிஞ்சா காடி கீடியை வாங்கி தரேன், படித்து முடிஞ்சேன்னு நான் ஃபோனு வாங்கி தரேன், என்னமோ சொன்னீங்களம்மா, ஞாபகம் இல்லை? ஆமாடா சொன்னேன், அப்புறம் வாங்கி தரலாமா? இன்னும் நியாயமா நியாயம் இல்லையா கேட்குறதில்ல. இங்கே யார் வார்த்தையை விடுறது? முன்ன இருக்கிற என்னோடய பெற்றோர்கள்லாம், என்னுடைய அக்கா அண்ட் அண்ணன் எங்கள் முன்னுக்கு எதுவுமே பேச மாட்டாங்க. நாங்கள் ஏதாவது கேட்டோன்னா எங்கள் அப்பா, என் பெல்ட் எடுக்கணுமான்னு கேட்பார். பெல்ட் எடுக்கணுமா? எங்கள் அம்மாக்கிட்ட போய் ஏதாவது கேட்டால் படிக்கிற வழியை போய் பாருன்னுவாங்க. அப்படி மூஞ்சில் அடித்தாப்புல எங்கள் அம்மா பேசுவாங்க, டைரெக்டாக பேசுவாங்க எங்கள் அம்மா. ஏன் அதை அப்படி செஞ்சாங்கன்னா அது எனக்கு இன்றைக்கி புரியுது. இன்றைக்கி பிள்ளைங்க வளர்கிற காலகட்டத்தில், வளர்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் சொல்கிறது. ஏன் பிள்ளைக்கு அது இது வேணும், இது வாங்கி கொடுத்துடலாம், அது வாங்கி கொடுத்துடலாம், அது அப்புறம் வாங்கி கொடுத்துடலாம், அது வாங்கி கொடுத்துடலாம். இங்கே அதாங்க நடக்குது. அந்த யோவான் புஸ்தகம், லூக்கா புஸ்தகம் அந்த 17ஆம் 2 சன் இருக்கான். முதல் சன் வந்து முதலாவது இளையன் வந்து கேட்குறான், அப்பா எனக்கு என்ன சொத்துலாம் வச்சுருக்கீங்களா, கொடுங்க கொடுங்க கொடுங்க. அது குறித்து கொமெண்ட்ரியில் நான் படித்து பார்த்தேன். அது அவங்க அதை வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கணும்னா, வெளியே எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் 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 பழக்கமாகி இந்த இளைய குமாரனை நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு, போடா அவங்க அப்பா கிட்ட நிறைய காசு போனா இருக்கு, போய் எடுத்துகிட்டு வா, நம்ம எங்கேயாவது லெப்பா பண்ண வெளியே போயிருமே. இன்றைக்கி அதான் நடக்குது. என் பிள்ளைக்கு காடி கொடுத்து அனுப்புங்க, காடி படிக்கிறானா, போப்பா வெளியே போயிட்டு வா, ஃப்ரெண்ட்ஸா போயிட்டு வானோடனே ஒரு நாள் ஒரேடியாக விட்டு போயிடுவான். அப்புறம் அழுவுறது. அப்புறம் அம்மா அப்பா அழுவுறது. எங்கே பார்க்க? கோம்பாக்கில் இருக்கேன். ஜனவரி ஆச்சு, எங்கேம்மா இருக்க? கோம்பாக்கில் இருக்கேன். ஜனவரி ஆச்சு, ஃபெப்ரவரி ஆச்சு, பினேங்கில் இருக்கேன், இல்லை ஜொகூரில் இருக்கேன். ஜனவரி ஆச்சு, எங்கேப்பா இருக்க? இங்கே தான்மா பக்கத்தில். இங்கே தான்மா இருக்கிறேன். ஏன்னா அமுச்சு விடுறது. அவன் வந்து கேட்குறான், சொத்து கேட்குறான், அப்பா எல்லாத்தையும் கொடுங்கப்பா, நான் என்னோட பங்கை கொடுங்க, நான் போகிறேன். அவன் போகிறான், இளைய குமாரன் போகிறான், நான் சீக்கிரமாய் கடந்து செல்கிறேன். போய் 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 தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் வீணடித்து போட்டான். ஏன் தெரியுங்க? எல்லாத்தையும் கொடுத்த அப்பா அம்மா அவனுக்கு கீழ்ப்படிதலை சொல்லி கொடுத்தாங்களா? எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆஸ்தியில் அப்பா கேட்டோன்னே, மகன் வந்து கேட்டோன்னே, அப்பா இந்தாப்பா எடுத்துகிட்டு போ. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த அப்பா அம்மா அந்த வளர்ற குழந்தைக்கு, வாலிபனாக இருக்கிற இளைய குமாரனுக்கு கீழ்ப்படிதலை சொல்லி கொடுத்தாரா? கேள்விக்குறி. யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு எந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படிதலை குறித்து சொல்லி கொடுக்குறீங்க? யோசித்து பார்ப்போம். அடுத்த பகுதியாக, 2வது பகுதியாக நாம் பார்ப்போம். எந்த பிள்ளை, முதல் காரியத்தை நாம் பார்த்தோம், கீழ்ப்படுகிற பிள்ளை தான் தேவனுக்கு பிள்ளையாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது பாயிண்ட் என்ன தெரியுங்களாங்க? கடவுளுக்கு பயப்படுற பிள்ளை தான் அவருடைய பிள்ளையாக இருக்க முடியும். சும்மாலாம் முடியாது. அவருக்கு பயந்தாதான் ஞானத்தின் ஆவி உனக்கு வரும். அவருக்கு பயந்தாதான் நன்மை தீமை என்னான்னு உனக்கு புரியும். அவருக்கு பயந்தாதான் உன்னுடைய நீடித்த நாட்கள் ஆசீர்வதிக்கப்படும்.
தேவனுக்கு, ஆண்டவருக்கு, தேவனுக்கு, உன்னை உண்டாக்கின பரிசுத்த தேவனுக்கு நீங்களும் நானும் பயந்தாதான் நமக்கு விவேகம் வரும். பிள்ளைகளுக்கு சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தைகள், நான் ஆண்டவருக்கு பயப்படணும், நான் ஆண்டவருக்கு பயப்படணும், நான் வேதம் வாசிக்கணும், நான் ஜெபிக்கணும், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் எடுத்தே ஆகணும், ஆண்டவருடைய பிரசன்னம்னா என்னன்னு சிறு வயதிலே பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். வயசு வர 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 பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் அப்பதான் ஆவியானவர் யாருன்னு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் குழந்தைகளுக்கு தேவை. அப்பதான் பிள்ளைகள் ஜெபிக்கும் போது தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பார். சிறு வயதிலே பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் சிறு குழந்தைகள் அவர்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு அபிஷேகம் அவர்கள் மேலே தங்கும். அவர்கள் சபையில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு அபிஷேகம் அவங்க மேலே இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு கீழ்ப்படியணும், அதுக்கு தேவனுக்கு பயப்படணும். நீங்கள் அந்த பகுதியை வாசிப்போமா? மறுபடியும் லூக்கா அந்த 15வது அந்த பகுதி வாசிப்போமா? லூக்கா 15வது அதிகாரம் வசனம் 12-13 நம்ம பார்ப்போம். 13 வாசிக்க கேட்போம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவன பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாத்தையும் அழித்து போட்டாங்க. அந்த இளைய மகன் எல்லா அப்பாவோட எல்லா ரியல் எஸ்டேட்டு அப்படின்னு பார்க்கும்போது எஸ்டேட்ஸ், இங்கிலீஷ் பைபிள் அழகாக போட்டிருக்கு. எல்லா தனக்கு உண்டான அப்பா கொடுத்தது பாதி பங்கை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் எல்லாவற்றையும் வீணடித்து, அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, கொஞ்சம் கூட பயப்படல. அவன் இப்படி வீட்டை விட்டு வெளியே போனால் என்ன நடக்கும்? பிரியமான தேவஜனமே, இந்த தேவ ஆலயத்திற்குள்ளே இருக்கிற இந்த 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 பிரசன்னத்துக்குள்ளே இருந்தாதான், இந்த தேவனுடைய பிரசன்னத்தில் பயந்து இருந்தாதான் ஆண்டவருடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நான் இருக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது தான் நமக்கு நன்மை வரும். இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டுட்டு இந்த பிரசன்னத்திலேருந்து இப்படி விலகணும்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகள் சிறு வயதிலே பெற்றவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து 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 பிள்ளைகள் தனக்கு போகிற போக்கில் போகும்போது அந்த நிழல், ஆண்டவருடைய நிழல் இருக்குது தெரியுங்களா, அந்த பிரசன்னத்திலேருந்து பிள்ளைங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகிறது உங்களுக்கு தெரியாது. இங்கே அப்படி தான் நடக்குது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த இளையவன் அப்பாட்ட கேட்டோன்னே, அப்பா கேட்டிருக்கணும், ஏன் எதுக்கு அப்படி எழுதப்படலை, வந்தான்னா கேட்டாங்க கொடுத்துட்டான். அது அப்பா அவன் பயப்படாமல் போனான். பரவாயில்ல பார்த்துக்கோமே. இன்றைக்கி நிறைய வாலிப சின்ன பிள்ளைங்க, அதான் அப்பாவுக்கு தெரியாத, ஸ்கூலுக்கு போனால் போவோம், அப்புறம் பொந்தையும் கடிச்சிக்கும், அதான்மா பார்க்கலையே, அப்பா 2 பேரும் தான் வேலைக்கு போயிட்டாங்களே, அங்கே போகலாம், வா இங்கே போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட கேம் விளாடுவோமே, வீடியோ கேம் விளாடலாமே, அங்கே போகலாமே, இங்கே போகலாமே, இந்த இன்ஸ்டாலேருந்து இது போஸ்ட் பண்ணுவோமே, இது போஸ்ட் பண்ணுவோமே, அது பண்ணலாமே, இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கூட பயம் என்றது அப்படியே, அந்த பயம்ன்ற அந்த வைப்ரேஷனே அப்படியே கம்மியாகிக்கிட்டே போகுது. இங்கே பயப்படவே இல்லைங்க அவன். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் கூட அவன் பயப்படலை. எடுத்தான், அப்பா காசு கொடு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கான். போனால் ஆண்டவருக்கும் பயப்படலை, பெற்றவங்களுக்கும் பயப்படலை, கீழ்ப்படியும் இல்லை, கடவுளுக்கும் நடுக்கவும் கிடையாது, பெற்றவங்க சொல்கிறதும் அவன் கேட்கல. போனால் சகலத்தையும் வீணடிச்சிட்டு போட்டாங்க, எல்லாவற்றையும் வீணடித்து போட்டான், எல்லாவற்றையும் வீணடித்து போட்டாங்க. கடவுள் பயம் இருக்கணுங்க. கடவுளுக்கு பயப்படுற பெற்றோர்கள் தான் சிறந்த பிள்ளைகளை உருவாக்க முடியும். நான் படிச்சிருக்கேன், நான் டாக்டரு, அதேமாரி என் மனைவி ஒரு டீச்சர். அதனால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளில் நல்ல சிறப்பான கிளாஸ்க்கு அனுப்புகிறோம். எல்லா பயாலஜி கிளாஸ் அனுப்புகிறோம், ஃபிசிக்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புகிறோம், நல்ல யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறோம், நல்லது. ஆனால் பெற்றோர்கள் 2 பேரும் எவ்வளவு ஆண்டவர் குறித்து பேசியிருக்கீங்க பிள்ளைகிட்ட? எவ்வளவு ஆண்டவருடைய காரியங்களை குறித்து பிள்ளைகளோட உட்காந்து பேசியிருக்கோம்? எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? பிள்ளைங்க கூட எவ்வளோ நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவருடைய பயத்தை குறித்து பேசுகிறீங்களா பெற்றோர்கள்? பிள்ளைகளுடைய முக்கியத்துவம், பிள்ளையோட படிப்பு முக்கியம்னு சொல்லி பேசுகிறீங்க, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லி பேசுகிறீங்க. ஆனால் பிள்ளைக்கு கடைசி வரைக்கும் ஆண்டவர் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி கொடுக்குறோமா? தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். படிப்பு கொடுக்குறோம், பெஸ்ட்டு.
வெளிநாட்டுக்கு போப்பா, மைக்ரேட் பண்ணி நல்லா இருப்பா, அங்கே போயிரு, பண்ணு, போ, நோ இஷ்யூஸ், கோ, போயிட்டு வா, பண்ணு, நல்லது, நல்லா படி. ஆனால் ஆண்டவர் பயத்தை சொல்லி கொடுக்கணுங்க. வசனம் அழகாக சொல்லுது, யோவான் அழகாக சொல்லிட்டார். அவரை ஏற்றுக்கொண்டு, அவரை விசுவாசிக்கிறவன் ஏற்றுக்கொண்டா தான் அவருடைய பிள்ளை. யார்? கீழ்ப்படுகிறவங்க தான், பயப்படுறவங்க தான். கீழ்ப்படுகிறவங்களும் பயப்படுறவங்க மாத்திரம்தான் அவருடைய பிள்ளையாய் இருக்க முடியும், அவர் பிள்ளையாய் வாழ முடியும், அவருடைய பிள்ளையாய் நடக்க முடியும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுங்க. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இன்னொரு பகுதி, இதில் இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு பைபிள்லேருந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னென்றால் யாத்திராகம புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் வசனம் 13லேருந்து 30வது வசனம் வரைக்கும் இந்த பகுதியில் பார்க்கும்போது வாதைகள் வருது. அப்போ பார்வோன் கரெக்டாக சொல்கிறாரு, மோசே நீ தயவு செய்து நீயும் யோசுவா வெளியே போய் நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க, இந்த வாதை எங்களுக்கு நிற்கணும், இந்த வாதை நிற்கணும், தயவு செய்து ஜெபம் பண்ணுறியா மோசே, நான் சாரி கேட்குறேன், மன்னிச்சிரு, உன் கடவுள் தான் உண்மையான கடவுள். நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உன் கடவுள் தான் உண்மையான கடவுள், அதனால் ஜெபம் பண்ணு, இந்த வாதை கொஞ்சம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அது மோசே கிட்ட கேட்குறாங்க. அப்போ மோசே அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போய் வானத்துக்கு நேராக கையை நீட்டி ஜெபம் பண்ணும்போது அந்த தேசத்தில் இருந்த வாதை நின்று போனது. நின்று இதை செய்யறதுக்கு முன்னுக்கு மோசே ஒரு விஷயத்தை அந்த பார்வோ ராஜா கிட்ட சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, வாசிக்க கேட்போமா? யாத்திராகம புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் வசனம் 30. ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான். முடிஞ்சது, அவ்வளோதாங்க. அவ்வளோ பெரிய ராஜா இவ்வளோ நேரம் தனக்கு ஏதாவது நடக்கிறதுக்காக ஒப்பேப்பா, நல்லது பாவம், கடவுளை உனக்கு உதவி செய்வார், எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியாக சம்பவம் நடக்க போகிற நேரத்தில் மோசே அழகாக கூப்பிட்டு சொல்லிட்டார், நான் என்ன தான் செஞ்சாலும் நீ கடவுளுக்கு பயப்படவே மாட்டேன்னு சொல்லி மோசே டைரெக்டாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் வெளியே போய் மோசே ஜெபம் பண்ணி அந்த வாதி நின்னது. வசனங்க, அனனியா சப்பீரால் சபைக்குள்ளே வந்தாங்க. சபைக்குள்ளேயே தேவ பயம் இல்லை, மரித்து போனார்கள். இன்றைக்கி சிறு குழந்தைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கிற நம்ம தேவ பயத்தை சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் ஞானம் வளரும், அப்போ தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பிள்ளைகள் தெளிவாய் வாழ முடியும், நன்மை தீமை என்னதென்று அறிந்து வாழ முடியும். கீழ்ப்படிதலை சொல்லி கொடுக்கும் பொழுது அப்போ தான் பிள்ளை வசனத்திலும் வார்த்தையிலையும் ஜெபத்திலும் வளர்ந்து வர முடியும். பிரியமான தேவஜனமே, இந்த நாளில் இறுதியாக இந்த பகுதியில் இருந்து பார்க்கும் பொழுது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கி ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற கீழ்ப்படிதலின் உறவு எப்படி போய்கிட்டு இருக்கு? நமக்கு ஆசை இருக்குதா? கீழ்ப்படினோன்ற ஒரு ஆசை, ஆண்டவருக்கு கீழ்ப்படினோன்ற ஒரு விருப்பம், ஆண்டவருக்கு பயப்படணுன்ற அந்த ஒரு விருப்பம். ஆண்டவர் பார்க்குறாரு, நமக்கு எல்லாம் இருக்க, நமக்கு தான் காடி இருக்குது, வீடு இருக்குது, வசதி இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையான ஆண்டவர் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், நம்ம பிள்ளைங்களை நம்ம கரை சேர்த்துடலாம். இல்லைங்க, ஆண்டவருக்கு பயந்தாதான் தான் ஆண்டவர் கரை சேர்ப்பார் கொண்டு போய். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்தாதான் பேதுரு கடலில் பார்த்தா கடலுக்குள்ளே போயிருப்பார். ஆண்டவரை மட்டும்தான் பேதுரு பார்த்தான், அதனால தான் கரை போய் சேர்ந்தார். இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்குறோம்? உலகத்தை பார்க்குறோமா? உலகத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? உலகத்துக்கு பயப்படுவோம் என்றால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் முடியாது, ஆண்டவருக்கு பயப்பட முடியாதுங்க. எங்கேயாவது ஒரு இடத்த தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். நமக்கு ஆசை இருக்குதா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு ஒரு எண்ணம் இருக்கணும். அதுக்கு பெற்றோர்கள் சரி, சிறு குழந்தைங்க எல்லாரும் ஒப்பு கொடுக்கணுங்க. அது அவசியம். ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் மனம் உடைஞ்சு போகிறாருங்க. ஆண்டவர் மறுபடியும் மனம் உடைஞ்சி எங்கே லூசிஃபர் ஆரம்பித்து மல்கியா கடைசி வரைக்கும் கீழ்ப்படியாதனால, நீங்கள் மல்கியா புஸ்தகம் மத்திய புஸ்தகம் பார்த்தீங்கன்னா 300-400 ஆண்டருக்கு எவனுமே கீழ்ப்படியில். ஆண்டவர் சைலண்ட் ஆகிட்டார், பேசவே இல்லை. கீழ்ப்படியும் பொழுது தான் ஆண்டவர் நன்மைகளை தருவார், கீழ்ப்படியும் பொழுது தான் ஆண்டவர் உயர்த்துவார். தேவனுக்கு பயப்படும் பொழுது தான் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் கொஞ்சம் செவி கொடுப்பாருங்க. அவர் எழுந்து நிற்போமா? அப்படியே அவர் எழுந்து நிற்போம். மிருது எங்களை ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என்றால் உண்மையே சேவிப்போம், உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எல்லாரும் கண்களை மூடுவோமா? பெற்றோர்கள் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் உமக்கு பயப்படுறோம், ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறோம், ஆண்டவரே நீர் யார் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறதுக்காக நன்றி. ஒரு மனசோட வரோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்குறோமாப்பா, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே.
எல்லாரும் கண்களை மூடுவோமா? கீழ்ப்படிதலுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ பயத்திற்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை எங்களுக்கு தாரும் அப்பா. உம்முடைய ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில இறங்கி வந்து அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வந்து வாரும் அப்பா. உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே, உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை அழைக்கிறோம். உம்முடைய கீழ்ப்படிதலுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தேவ பயத்திற்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிற ஆவியானவரே, இந்த நாளிலே உம் சித்தம் போல் நடத்திடும் அப்பா. ஹல்லேலூயா.